ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மிருதுவாக இருக்குங்க. அப்படியே பிச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி வரும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. இதுக்காக நம்ம செஞ்சோம்னா உங்கள் வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்லா மெதுன்னு பூ மாதிரி நல்லா உப்பி உப்பி வரும் சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி கூட உப்பாமல் வராது. இது நான் வேறு எதுவுமே இதில் கலக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் நான் கோதுமை கடைங்களில் வாங்கிக்குவேன். மாதம்னா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு நான் அரைச்சிக்கிட்டேன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு 5 கிலோ போதுமானதாக இருக்கும். இப்போ அந்த அரைச்ச மாவில் தான் நான் எப்போவுமே சப்பாத்தி செய்வேன். ஏன்னா கடைகளில் நான் மாவு வாங்க மாட்டேன். இப்போ நான் அரை கிலோ பக்கமாக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு போடுறதுன்னா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இருந்தாலும் சர்க்கரை போட்டால் இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக வரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. எனக்கு தண்ணி இன்னும் அளவுலாம் தெரியாது. இனிமேல் தான் பழகணும் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிணைஞ்சிக்குவேன். ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணின்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இன்னும் அந்த மாதிரி பதம் என்ன தெரியாது. பாருங்கள், மாவு நல்லா கைகளில் அழுத்தி விட்டுட்டு பிணையும் போது சும்மா லைட்டாகவே பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இது கூட நான் எண்ணெயோ அல்லது பாலோ எதுவுமே நான் சேர்க்கல. நல்லா கைகளில் மசிச்சு விட்டு இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் காய்கறிகள்லாம் வெட்டி தக்காளி வெங்காயம்லாம் குருமாவுக்கு ரெடி பண்ணிடுறேன். இது முட்டைகோஸு, பீன்ஸு, அப்புறம் பீட்ரூட் இதை வச்சு நான் குருமா செய்ய போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே காய்கறிகள்லாம் வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் இந்த ஸ்லாப்லேயே தேய்க்கிறேன். கல்லில் போடல, சப்பாத்தி கல்லில் நான் போடல, ஸ்லாப்லேயே இதை நல்லா இப்படி விரித்து விட்டுட்டு நம்ம இடிக்கிற கல் இருக்குது இல்லைங்களா, இஞ்சி பூண்டு இருப்போமே அந்த கல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு இப்படி நல்லா குத்துங்க. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு காமெடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக வருங்க. திருப்பி வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி சுருட்டிட்டு குத்துங்க. கரெக்டாக 5 நிமிஷம் நீங்கள் குத்துனீங்கன்னா போதும். நீங்கள் 2 பேருக்கு இந்த மாதிரி செய்கிறதுனா கூட கம்மியாக செஞ்சுட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இப்படி குத்துனீங்கன்னா போதும். இது மாவு நிறையா இருக்கிறதுனால நான் 5 நிமிஷம் குத்துறேன். ஒரு 2-3 டைம் இப்படி குத்துனதை மடக்கி விட்டு ஒரு நல்லா குத்திக்கோங்க. நீங்களே பார்த்தீங்க இல்லைங்களா எவ்வளோ நல்லா உப்பி. இதில் நான் எண்ணெயோ மற்ற எந்த பொருளுமே சேர்க்க கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான். சுகர் கூட உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வேலைகள்லாம் செய்யும்போது அப்படியே சாமி பாட்டம் ஏதோ மற்ற எனக்கு பிடிச்ச சாங்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே செய்வேன். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
இப்போ அடுப்பில் வந்து கல் வச்சுட்டேன். இதில் எண்ணெயோ வேறு எதுவுமே நான் வந்து அப்ளை பண்ணல. வெறும் கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுட்டு ஒரு கையில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்குவேன். ஃபஸ்ட் டைம் போட்டோடனே ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு உடனே திருப்பி போடுங்க. திரும்ப ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு லைட்டாக இப்படி ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதுவாக நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும் சப்பாத்தி. உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் சுட்டதுக்கப்புறமா மேலே தடவிக்கோங்க, இல்லாட்டி இதிலே கூட நீங்கள் தடவிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. நான் எதுவுமே பண்ண கிடையாது, அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே தான் போடுறேன். இவ்வளோ அழகாக சப்பாத்தி வருங்க. கரெக்டாக இப்போ 8 மணிக்கெலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு காலையில். அந்த சைடு நான் குருமாவும் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.